film எல்லா ஒரு சக நடிகர்களும் தனுஷ் மேல மிகப்பெரிய மரியாதை ஏற்படுத்தும் இந்த திரைப்படம். கதையாகவும் இன்னொரு படமாகவும் பண்றேனே தவிர இது ஒரு முதல் ஹிந்தி படமா பார்க்கல, இன்னொரு படம் எனக்கு அவ்வளவுதான் 26வது படமா பார்க்கிறேன். Love makes the world go round, and it's something that makes everything correct. That's why I like to do a lot of love stories. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில ஒவ்வொரு விதமா தெரியுறாங்க. ஆனா எல்லா காலத்திலையும் எல்லா காதல்லையும் காதலிகளுக்கு எப்பவுமே அவங்களோட காதலன் அம்பிகாபதி மாதிரி தான். அம்பிகாபதி இந்த படத்துடைய தமிழ் டைலாக்ஸ் நான் எடுத்திருக்கேன். நான் ஹிந்தி இமான் ஷோ எழுதியிருக்காரு. தனுவிக்ஸ் மனுன்ற ஒரு நல்ல திரைப்படத்தை எடுத்து ஆனந்தராய் சார் இயக்கியிருக்காரு. நான் அவருக்கு என்ன டெக்ஸ்ட் பண்ணேன், ஆனந்தராய் சாருக்கு வந்துட்டு ஒரு அம்பிகாபதின்ற ஒரு கடல்ல ஒரு கரையோரத்தில் நின்று ரசிக்கிற ஒரு ரசிகனாக இருக்கேன் இந்த படத்தை பொறுத்தவரை. அது வந்து முழுக்க முழுக்க உண்மை. இந்த படத்தை இது வரைக்கும் ஒரு 50-60 டைம்ஸ் நாங்கள் பார்த்துருக்கோம். பார்க்குற ஒரு பாட்டியும் ஃபர்ஸ்ட் டைம் ஏற்படுத்தின ஒரு பாதிப்பு, ஃபர்ஸ்ட் டைம் ஏற்படுத்தின ஒரு நெருடல். எல்லா பாட்டியும் பார்க்கும்போதும் புதுசு புதுசாக தெரிகிற மாதிரி இருக்குது. That was the potentiality of Anandharaj sir. தனுஷுடைய ஃபர்ஸ்ட் ஹிந்தி லான்ச். தனுஷ் ஏற்கனவே நல்ல திரைப்படங்கள் ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மர்னு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. பட் இந்த திரைப்படம் டெஃபினட்டாக அவருடைய கெரியரில் மிகப்பெரிய மைல் ஸ்டோனாக இருக்கும். ஜென்ரலாக ஒரு எமோஷன் வந்து இப்படி தான் ஹேண்டில் பண்ணணும், இது வரைக்கும் அந்த மாதிரி சில ஃபார்முலாஸ் வச்சுருப்பாங்க. பட் அந்த ஃபார்முலாஸ்லாம் உடச்சி இது இப்படி கூட பண்ணி பார்க்கலாமே, இப்படி கூட நான் எமோட் பண்ணி பார்க்கலாமேன்னு ஒரு சீனையும் வந்து பிரமிக்க வச்சிருக்காரு. இது நேற்று நைட் ஃபைனல் ஒர்க் முடியும் போது கூட கடைசியாக அவர் சொன்ன ஒரு டயலாக் கூட என்ஜின் கை தட்டும் போது தெரிஞ்சு, ஐ எம் நாட் எக்ஸாஜரேட்டிங். படம் பார்க்குற எல்லாருக்குமே ஃபீல் பண்ணுவீங்க. நாட் ஓன்லி தனுஷ் ஃபேன்ஸ் ஆர் நாட் ஓன்லி ஃபிலிம் பீப்பிள், எல்லா ஒரு சக நடிகர்களும் தனுஷ் மேல மிகப்பெரிய மரியாதை ஏற்படுத்தும் இந்த திரைப்படம். சோனம் இதுக்கு முன்னாடி வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. மோர் லைக் கிளாமர் ஓவர். பட் இந்த திரைப்படம் வந்து இட் டெஃபினெட்லி லைக் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். Sonam, I should say, like specifically seen like we like really like fighting hard was the last scene where you speak to Dhanush before he goes to a position. That was like mind-blowing performance of both Dhanush as well as Sonam. முதல் ஹிந்தி படம், இது ஒரு ஹிந்தி படம் அப்படிங்கிறதுக்காக நான் பண்ணல. ஆனந்த் எல்ராய் சார் இது கொலவெறி பாட்டு பார்த்துட்டும் என்னை கூப்பிடல. ஆடுகாலம்ங்கிற படம் நமக்கு நேஷனல் அவார்டு வந்தோடனே யார் இந்த பையன் பார்க்கலாம்னு சொல்லி யூடியூப்ல அந்த படத்தை பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு இந்த பையன் எனக்கு வேணும்னு அவர் முடிவு பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதம் ஆயிடுது. அவர் என்னை கண்டுபிடிச்சி பிடிக்குது. ஒரு வழியாக அவர் பிடிச்சிட்டு நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லும் போது நமக்கு தான் நம்ம லுக்கை பற்றி தெரியும்ல, ஏன் சார் நீங்கள் இப்படிலாம் பண்ணுறீங்க, ரொம்ப காமெடியாக சிரிச்சிருவாங்க, வேணாம் அப்படின்னு. நீங்கள் கதை மட்டும் கேளுங்க கரெக்டாக இருக்கும்னு சொல்லி ஒரு 15-20 நிமிஷம் கதை சொன்னார். அவர் கதை சொன்னதுக்கப்புறம் புரிஞ்சது எனக்கு, சரி நம்ம ஊர்ல என்ன பண்ணிட்டு இருந்தோமோ அதே பண்றதுக்கு தான் இங்க நல்லா கூட்டு போறாரு அவரு அப்படின்னு புரிஞ்சது. எனக்கு என்னோட கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்தது ஃபுல்லா. சரி ஓகே பண்ணலாம்னு எடுத்து ஒரு முடிவு தான். இன்னொரு கதையாகவும் இன்னொரு படமாகவும் பண்றேனே தவிர இது ஒரு முதல் ஹிந்தி படமா பார்க்கல, இன்னொரு படம் எனக்கு அவ்வளவுதான் 26வது படமா பார்க்குறேன் அவ்வளவுதான். மற்றபடி இது எந்த வகையிலும் எனக்கு ஸ்பெஷல்னு தனியாக கிடையாது. ஒரு தமிழ் படம் எனக்கு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தான் எல்லா படமும் எனக்கு ஒரே மாதிரி தான் முக்கியம். மற்றபடி அங்கே இப்போ ஜான் மகேந்திரன் இந்த படத்துக்கு தமிழில் மொழிபெயர்த்துருக்கிறாரு. ஸோ இது நம்ம ஊரில் இருக்கிற நம்ம ஆடியன்ஸ்க்கும் இந்த படம் போய் கரெக்டான முறையில் சேரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த படத்தை நம்ம இப்போ தமிழ்லையும் வருது. எனக்கு ஒன்று மட்டும் புரிஞ்சுது, எந்த ஊருக்கு போனாலும் பாய்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. அவங்களுக்குள்ள எந்த வித்தியாசமும் இருக்கிறாங்கன்னு தெரியல. வேற மொழி பேசுறாங்க, வேற சாப்பாடு சாப்பிட்றாங்க, வெதர் வேற மாதிரி இருக்கு. மற்றபடி பசங்களோட அணுகுமுறை, பசங்களுடைய நடவடிக்கை, அவங்களோட ஆட்டிடியூடு, அவங்க சின்ன அரகன்ஸ், சின்ன அவங்க இது என்ன சொல்றது எக்ஸ்பிரஸ் பண்ற விதம் எல்லா ஊர்லயும் ஒரே மாதிரி இருக்கு. ஸோ எந்த வித்தியாசமுமே கிடையாது. நான் தான் சொன்னேன், இவருக்கு கதை சொன்னோடனே எனக்கு சரி ஓகே தான் நம்ம அங்கே பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த அளவுக்கு நம்ம நீங்க படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
எல்லாரும் சேர்ந்து பேசினது தான். இப்போ ராஞ்சனா அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்ம ஊர்ல அம்பிகாபதி அமராவதி இருக்காங்கல்ல, அந்த மாதிரி வடக்குல வந்து ராஞ்சனா ஹீர் ராஞ்சான்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு இப்போ ரோமியோ ஜூலியட்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி. ஸோ ரோமியோன்னு இப்போ டைட்டில் வச்ச என்ன ஒரு அர்த்தம் வருமோ அதுதான் நமக்கு வரணும். ஸோ எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஊர்ல அம்பிகாபதி அமராவதி அது மாதிரி இருக்காங்கன்னா அம்பிகாபதினு நம்ம சொல்லி அப்படியே எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணி ஓகே. படத்துக்கும் இந்த படத்துக்கும் நான் ஸ்கூல் யூனிஃபார்ம்ல வர தவிர எந்த சம்மந்தமும் கிடையாது. நமக்கு ப்ளீஷ் பண்ணா சின்ன பையனா இருக்குன்னு தெரிஞ்சோன்னா லெவலு கழிச்சு விட்றாங்க நினைக்கிறேன். வேற ஒன்றும் இல்லை, வேற எந்த சம்மந்தமே கம்ப்ளீட்டா வேற மாதிரி படம். இல்ல இது வந்து காதல் பத்தி இல்ல, காதலனை பத்தி. அவனுடைய காதல் எப்படி, அந்த காதல் முடியுதா, சேர்றாங்களா சேரலையாங்கிறதே நமக்கு கணக்கு இல்லை. அந்த காதலனை பத்தி அம்பிகாபதி, அவன் அம்பிகாபதி மாதிரி ஒரு பொண்ணை காதலிச்சு, அந்த காதலனுடைய கதை. இது சார் சொன்ன மாதிரி தமிழன் வேஷ்டி கட்டி வரலன்னா தான் நீங்க கேட்கணும். நீங்க வேஷ்டி கட்டி வந்து கம்ஃபர்டபுளா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. லுங்கி கட்டு தான் ஸ்கிரீன்ல வரணும். நான் இங்க லுங்கி கட்டு வந்தா நீங்க சும்மா வருவீங்களா? இந்தியில ஒரு தனி லாபி போவாங்க, தென்னிந்தியால இருந்து போனா வளர மாட்டாங்க, அங்க வந்து ஒரு பாலிஷ் பண்ணுவாங்க. லேட்டஸ்டா போனது வந்து ஏஆர் ரஹ்மான், அப்போ வந்து ஹேமா மாலினி தான் ஜெயிச்சாங்க. மற்றபடி பாலச்சந்திரி, கமல் சார் நிறைய பேர் போய் வந்து இது பண்ணல இருக்காங்க. அதை பத்தி ஒரு கஷ்டம். பாலச்சந்தர் சார் பேர்லாம் நீங்க எடுத்துட்டீங்கன்னா அவரு போல, அவரு ஒரு முடிவு பண்ணி போல, அவர் போய் ஜெயிச்சாரு. ஜேகேடி பார்க்காதவங்க யாருமே கிடையாது. அவருக்கு போகல, அப்படி இருக்கணும்னு அவரு முடிவு பண்ணிட்டு இருந்தாரு. அவருக்கு யாரும் சாய்ஸ் கொடுக்க முடியாது, அவர் சூஸ் பண்றதுதான். ஸோ இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் முதல் நாள் போறதுல இருந்து நீங்க சொன்ன அதே கேள்விகள் எல்லாம் என் மனசுல இருந்துச்சு. பயம் இருந்துச்சு, தப்பா ஏதோ பண்றோமோன்னு தோணுச்சு. ஏதோ மனசுல ஒரு தோணுச்சு, இந்த மாதிரி ஒரு கதை பண்ணலன்னா நீ நடிகனா இருந்து தான் பிரச்சனை அப்படின்னு ஒரு கேள்வி வந்துருக்கு. சரி பண்ணிடுவோம், இது செட்டு பண்ணிடலாம்னு பண்ணதுதான். இது வரைக்கும் முதல் நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு எந்த சங்கடமும் நடக்கல. என்ன வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நம்மையும் வந்து நல்ல முறையில வரவேற்று இது வரைக்கும் நல்ல முறையில என்ன பார்த்துட்டு இருக்காங்க. இந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம் தான் நம்ம தலைவருக்கு என்னன்னு தெரியும். நான் இன்னொரு படம் பண்றேன் சார், கூட இன்னொரு படம் பண்றேன், அவ்வளவுதான். அதுக்காக நான் போய் பாம்பே செட்டில் இன்னொரு படம் நான் அங்கேயே சொன்னேன் இல்லைங்களா, எனக்கு இது 26வது படம், அதுதான் நான் பாக்குறேன். அப்ப இது வந்து ஒரு 30வது படம் பார்க்கணும் கூட அடுத்த வருஷம் பண்றது, அவ்வளவுதானே தவிர மற்றபடி ஒண்ணும் இல்லை. அவரு ஒரு நடிகனா என் மேல வச்சிருக்கிற ஒரு நம்பிக்கை, அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த படம் ரிலீஸ் முன்னாடியே அவரையும் சேர்ந்து வேலை செய்யலாம் அப்படின்னு கேட்கிறாரு. அப்படி கேட்கிற பட்சத்துல நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லைங்களா, ஒரு ஆள் நம்மள எவ்வளவு தூரம் நம்புறாருப்பா அப்படின்னு. சோ அதுல சரி சார் பண்றேன் அப்படின்னு சொல்றேன். எந்த ஊர்லயும் செட்டில் இல்லை, இங்கதான் இங்க 2 பேர் தான் இருக்கு. My experience, first of all, namaste everybody, hello. He's an incredible artist, very amazing actor. So it's always good to work with someone who's such a good actor, because you are only as good as your co-star. So selfishly for me, it was amazing. I'm so young right now, so it's okay. I think love makes the world go round, and it's something that makes everything correct. That's why I like to do a lot of love stories. And I don't know if I've gone through failure. I think you just learn from your past mistakes and you just keep going on and try to find a better prospect later. இந்த இண்டஸ்ட்ரியில ரொம்ப கஷ்டம் என்னன்னா அந்த ஒரு படத்தை ப்ரொமோட் பண்றது. இப்பதான் நம்பர்களுக்கு அப்புறம் கேள்வி எழுதிருக்கீங்க. டைரக்ட் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. அந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்கும்போது தான் இந்த படம் வந்துருச்சு. சரி இதை முடிச்சுட்டு பண்ணுவோம்னு நினைச்சா அதோட 3 படம் வந்துருச்சு. அடுத்த வருஷம் எண்டு இந்த மாதிரி பண்ணலாம். இந்த படத்தை பார்த்துட்டு மற்ற ட்ரைலர்லாம் பார்த்துட்டு மற்ற ஹிந்தி ஆர்டிஸ்ட் யாரும் அவங்கள்ட்ட கான்டாக்ட் பண்ணி நல்லா இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தான் சொல்லியிருக்காங்க. சொன்னாரு. அது நமக்கு அவங்க பர்சனலாக சொல்லும்போது நம்ம இப்படி வெளியில சொன்னோம்னா அது நம்ம பப்ளிசிட்டி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தவறான ஒரு இதில் போய் முடிஞ்சிடும். நிறைய பேர் சொன்னாங்க, ரொம்ப என்கரேஜ்மெண்ட் இருக்கு.
அங்கே இருக்கிற மீடியா எப்படி சார் ப்ரமோட் பண்ணுறாங்க? நல்லா பண்ணுறாங்க, நம்மள மாதிரி தான் எப்படி அங்கே ப்ரமோட் பண்ணுறாங்கன்னா எப்படி நீங்கள் பேசுகிறீங்க, எந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறீங்க? நான் இங்கிலீஷில் தான் பேசணும், ஹிந்தியில் பேச முடியும். நான் ஹிந்தியில் பேசுனா அவ்வளோதான், ரொம்ப டான்ஸ் ஆகும். நான் இங்கிலீஷில் பேசுவேன். இதே மாதிரி இப்போ இவங்க இப்படி உட்காந்துட்டு இருக்காங்களா, இதே மாதிரி அங்கே இப்படி உட்காந்துட்டு இருப்பாங்களே, ஏதாவது கேட்பாங்க, அப்புறம் பதில் சொல்லுவேன். ஓகே, அவங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க, அவங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க? She is asking how much. He doesn't know Hindi. How you learn from him? He's learned from you. How much support you gave me during the shoot? You did it on your own. Speak to No, the writer and the director were very specific, and they used to write it for him in English. And because he's a very smart, fast learner, so he's just learned everything very easily. And he used to just copy what they were saying, but he did it beautifully. You couldn't make out that he's South Indian. His proper North Indian accent and everything correctly he said and spoke. Very nice. சார் உங்கள் படம் வந்து தமிழில் ரிலீஸ் ஆக போகுது, எப்படி அதை ஃபீல் பண்ணுறீங்க? I'm very, very excited because I've been trying to do a Tamil film for a long time. I've never had the opportunity to do the correct film, and I'm glad that this is the film that people are watching of mine in Tamil. Your father acted a first movie as a Priya O Priya. That's the first Kannada version in his career. Yeah. Apart from that, he has acted in more of southern productions. Yeah. What's the tips you got from your father about South? I love the food because of him a lot. Because I used to come so much in the South, so much. So I got a taste for the food. So for me, I love eating South Indian food a lot. So he had got his cook to Banaras. Every day we were eating his food. You're not letting him eat it at all. lost weight because of Yeah. What do you think about the Tamil industry? What It's the first film. What do you think about the Tamil industry? I think the Tamil industry has got a lot of content and a lot of flavor, which is much. It has more depth than a lot of films that we make in Bombay, Indian film, in Bollywood. We don't like to call it Bollywood, so we just say in Bombay. So for us, it's incredible. But a lot of the remakes are being made in Bombay as well. So I think there's a lot of content. There are a lot of amazing directors, amazing actors, and I just think that there is no difference as such besides the language. But I think it's all brilliant. We all know him, and I know that he's very good. Like you all know, he's fantastic. We discovered that he was amazing on set. At least I discovered it. I had seen his one film. He's not seen any of my films, but I've seen his films. I've seen 2 of his films. It is true. I thought he was fabulous, and I was looking forward to working with him and learning from him as much as I can. And it was an awesome experience. Portamimedia.com தினமும் உலகை புதிதாய் காணலாம்.